நேற்று ஒரு பிரச்சனை முடித்து சால்வ் பண்ணி அனுப்பிச்சி விட்டோம். இன்றைக்கி இன்றைக்கி 19 பேர் மதினால அதே பிரச்சனை. ரிட்டன் டிக்கெட்டு போடாமல் உட்காந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. இப்போ ஹாஜிங்களை வந்து ரூம் அவுட் வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. எல்லோரும் இங்கே இருக்கிறாங்க. ஹஜ்ஜோடைய பேர் ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸ் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் நாளைக்கு நல்லா உம்ரா பண்ணுறவங்களுக்கும் பேர் கெட்டு போவோம். இதனால் நம்ம கவர்மெண்ட்டில் ரொம்ப இஷ்யூ ஆகும். இப்போயே எம்பாசியில் வந்துட்டு இது ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2வது கேஸ் ஒரே நாளில். அதனால் இப்போது அது விஷயமா இந்த ஹாஜிமா பேசுகிறாங்க. என்னன்னு கேளுங்க. பேசுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் வந்து அல் ஹஜ் உம்ரா சர்வீஸ் அந்த ஒரு உம்ரா சர்வீஸ் கிட்ட நாங்கள் நவம்பர் மாதமே காண்டாக்ட் பண்ணி அவங்க 70,000ன்ற பேக்கேஜில் பாஷான்றவர் வந்து எங்களுக்கு இந்த 19 பேர் சேர்ந்த குரூப்பை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இதில் வந்து 16 பேர் அடல்ட்ஸு, 3 குழந்தைங்க. அதில் 12 பேருக்கு மேலே வயசானவங்க, ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் உடம்பு சரியில்லாமல் பல பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த குரூப்பில் இருக்கிறோம். இதில் அவர் வந்து டிசம்பர் 18ஆம் தேதி எங்களுக்கு இந்த உம்ரா பேக்கேஜை கொண்டு வர்றதா முன்னாடியே சொல்லி வச்சுருந்தார். 18ஆம் தேதி எல்லாரும் வெவ்வேறு ஊர்லேருந்து காரைக்குடி, பாண்டிச்சேரி, அந்த மாதிரி வடலூர், நெய்வேலி, அந்த மாதிரி நிறைய ஊர்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்து 17ஆம் தேதி நைட்டு வந்து சொல்கிறாரு, டிக்கெட்டு நான் போடலை அப்படின்ட்டு. வர்ற டிக்கெட்டை மெக்காவுக்கு வர்ற உம்ராவோட ஸ்டார்டிங் டிக்கெட்டே போடலைன்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி வந்ததுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் அவங்கள திரும்பவும் நம்பி வெயிட் பண்ணோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திரும்பவும் 19ஆம் தேதிக்கு காலையில் டிக்கெட் போட்டு தரேன்னாங்க. 18ஆம் தேதி வரை டிக்கெட் வரல. நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே சேர்ந்து போய் நைட்டு போய் உட்காந்து டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணோம். அதுவரை அவர்கிட்ட எந்த ஆப்ஷனுமே கிடையாது. நைட்டு 3 மணி வரைக்கும் நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், எங்களுக்கு போய் தான் ஆகணும், இத்தனை பேர் இருக்கிறோம், எல்லோரும் கிளம்பி வந்தாச்சு, இப்போ கேன்சல் பண்ண முடியாதுன்ட்டு. அதனால எக்ஸ்ட்ரா அவர் ஏற்கனவே சொன்ன பேக்கேஜ் 70,000 எக்ஸ்ட்ரா ஒரு ஆளுக்கு 13,000 போட்டு மொத்தம் 83,000 பேக்கேஜில் 19ஆம் தேதி காலையில் மெக்காவுக்கு உம்ராவுக்கு சர்வீஸ்க்கு வந்துட்டோம். வந்ததுலேருந்து எங்கள் கூட யாருமே வரல, எந்த ஹாஜிஸ் யாருமே வரலை, கூட யாருமே வரவும் இல்லை. 3 குரூப்பாகவும் பிரித்து விட்டாங்க எங்களை. நாங்கள் ஒரே ஃப்ளைட்டில் இந்த 19 பேரும் வரல. 3 குரூப்பு வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு நேரத்தில் எல்லாருமே கிளம்பி இங்கே வந்து சேர்ந்தோம். வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா மெக்கா ரூமுமே ரொம்ப தள்ளி போட்டு வயசானவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இங்கே வந்ததுலேருந்து ஒருத்தவங்க யாருன்னே தெரியல, அவங்க தான் வந்து நாங்கள் பொறுப்பேற்று பண்ணுறோன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சாப்பாடு, ரூமு எல்லாமே எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. பாதியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மெக்காவில் இருக்கும்போதே பாதி நாளில் சாப்பாடு தர முடியாது. ஏன்னா அந்த பாஷான்றவர் வந்து இவங்களுக்கு